இப்போ எம்சியூ இருக்கிறதுக்கு காரணம் லோக்கின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதான் உண்மை. என்னடா அது பழைய நியூஸ் வந்து இப்போ சொல்கிறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக லோக்கி சீசனோட எண்டிங்கில் மொத்த டைம்லைனுமே கொலாப்ஸ் ஆகிரும். அப்போ லோக்கிக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஹீ ரிமைன்ஸ், அதாவது கேங்கோடைய பேச்சை கேட்டால் மொத்த கோடிக்கணக்கான மக்களுடைய டைம்லைன்ஸ் வந்து அவங்க இழக்க வாய்ப்பு இருக்கும். 2வது ஆப்ஷன் என்னென்னா, மொத்த டைம்லைனுமே அழிச்சா மொத்த மல்டிவர்ஸுமே வந்து அழிஞ்சு போயிடும். அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் லோக்கி வந்து 3வது ஆப்ஷன் ஒன்று தேர்ந்தெடுத்தார். என்னென்னா, மொத்த டெம்பரலும், அதாவது டெம்பரலும் தான் வந்து மொத்த டைம்லைன் பிரான்ச்சஸ்மே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மொத்த டெம்பரலுமே வந்து அழித்து அவருடைய மேஜிக்கால் வந்து எல்லா டைம்லைன் சீக்ரெட் டைம்லைன்ஸை ஒன்றாக்கி எண்ட் ஆஃப் டைம், அதாவது காலத்தோட முடிவில் அங்கே இருக்கிற ஒரு த்ரோனில் வந்து உக்காந்துருவார். இதனால் வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து அவங்க டைம்லைனும் அழியாது, அவங்க வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். கடைசியில் லோக்கி அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பார். காட் ஆஃப் மிஸ்chief இருந்த லோக்கி கடைசியில் கார்டியன் ஆஃப் த மல்டிவர்ஸ் ஆனார். லோக்கி சீசன் 2 நடந்தது ஏன் ப்ரோ இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நிறைய மார்வல் ஃபேன்ஸ், அதாவது மார்வல் ஃபேன்ஸுக்கே இப்போ வரைக்கும் எம்சியூ அப்படின்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கிறது காரணமே லோக்கி பண்ண சாக்ரிஃபைஸ் தான். அதை நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ இந்த விஷயத்த சொன்னால் கூட அப்படியா தெரியலையே அப்படின்றாங்க. ஸோ அதை தான் நான் திருப்பி அதை ரீகேப் பண்ணேன்.